வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் வானிலையில் வேளாண் மண்டலங்களுக்கான வடகிழக்கு பருவமழை குறித்த முன்னறிவிப்பு. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண்ணுக்கேற்ற உரங்கள் குறித்து விளக்குகிறார் ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ராஜா அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. வீட்டிற்கேற்ற காய்கறி வகைகள் சாகுபடியில் வெற்றி கண்ட சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா அசம்பூர் கிராம வேளாண்மையாளர் பி பொன்னுசாமி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் வெண்பன்றி மற்றும் கோழிகளை தாக்கும் ஒட்டுண்ணி நோய்கள் மற்றும் அவற்றை தடுக்கும் முறைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோய் குறியியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி குமார் தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் மற்றும் அதிக மழை பெறும் மண்டலம், மலை மற்றும் அதிக உயரமுள்ள மண்டல மாவட்டங்களுக்கான வடகிழக்கு பருவமழை குறித்த முன்னறிவிப்பு. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் வீட்டிற்கேற்ற காய்கறி வகைகள் பயிரிடுவதற்கான தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிற்சிகளை வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அவ்வகையில் வீட்டிற்கேற்ற காய்கறி வகைகள் சாகுபடியில் வெற்றி கண்ட சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா அசம்பூர் கிராம வேளாண்மையாளர் பி பொன்னுசாமி அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, இந்த பீன்ஸு முதல்ல ஒரு 1/2 அடி சுத்தமாக கொத்தணும். கொத்தி சுமார் ஒரு மாதமாக அது மண் புழங்க வைக்கணும். அதுக்கு பிறகு புழங்க வச்ச பின்னாடி நல்ல மழை வருதா அந்த சீசனில் பார்த்து நம்ம கொட்டையை தயார் பண்ணி வச்சுக்கணும். அந்த சீசன் மழை உழந்த உடனே நம்ம பீன்ஸை கொத்துறதுக்கு கொட்டைகளை இது இந்த இப்போ இருக்கிற கொட்டை உரிச்சு போடுற கொட்டை. கொட்டையை எடுத்துகிட்டு தான் நம்ம தோலை உரித்து எடுத்துகிட்டு தான் கொட்டையை தான் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். அதுலேயும் இன்னொரு வெரைட்டி இருக்குது, முறுக்கு பீன்ஸுன்னு ஒன்று இருக்குது. அது குத்தி தான் போட்டு உற்பத்தி பண்ணோம். அதனால் இது காடு முழுவதும் இறச்சி விட்டுட்டு அதுக்கு பின்னால் ஊடு பயிராக இதுக்கு துவரை, மொச்சக்கொட்டை, கடுகு இது கூட்டணி பொருளை இதில் உற்பத்தி பண்ணலாங்க. அது கூட 3 பொருள் உற்பத்தி ஆகுதுங்க. கடுகு வருதுங்க வருஷத்துக்கு. அதில் இருக்கிற கடுகு எடுத்து நம்ம குழம்புக்கு வச்சுக்கிறோம். ரெண்டாவது மொச்சக்கொட்டைங்க. இது முடிஞ்ச உடனே மொச்சக்கொட்டை நல்லா நீட்டமாக வருதுங்க. அது நமக்கு குழம்புக்கு கிடச்சிக்குதுங்க. அடுத்தது மக்காசோளங்க. மக்காசோளம் இந்த பீன்ஸு எடுத்த உடனே மக்காசோளம் வந்துடுதுங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாங்க. மீதியானதை நம்ம சாப்பிட்டுக்கிறோங்க. இந்த வெரைட்டி பீன்ஸு இதோட முடிஞ்சு போயிடுதுங்க. அடுத்தது அதே வெரைட்டியில் பீன்ஸு இந்த பீன்ஸு உரிச்சு போட்டு தான் கொட்டை எடுத்து தான் நம்ம சாப்பிட முடியுங்க. ஆச்சுங்களா? அடுத்தது முருகு பீன்ஸுன்னு இதுலேயே அதே வெரைட்டியில் முருகு பீன்ஸ் ஒன்று இருக்குங்க. அது உருண்டை காய்ங்க. அது ஒரு 1/2 அடிக்கு ஒரு கொட்டை பார் பிடிச்சி வரிசையாக லைன் அடித்து நேராக போட்டுடணுங்க. போட்டுவிட்டு அந்த
கொட்டை வளர்ந்த உடனே சுமார் ஒரு 1/2 அடி கொடி வருங்க. அந்த பீன்ஸில் வந்த உடனே அது பக்கமாக எல்லாம் ஒரு குச்சிங்களை குத்தணும். இல்லைன்னா சிம்புங்களை ஒரு 2 அடி உயரத்துக்கு குத்தி விட்டுங்கன்னா அது வந்து மேலே வரைக்கும் காய் காய்க்குங்க. ஒரு கொடிக்கு வந்து கம்மி இல்லாமல் 25 காய் 30 காய் வருங்க. மண் வந்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் எரு கொடுக்குறோங்க. எரு கொடுத்து கொத்தி விட்டு கொத்தின பின்னால் வந்து மண்ணை கொஞ்சம் ஒரு மாதக்காவது கொஞ்சம் புழங்கு வைக்கணுங்க. புழங்கு வச்ச பின்னால் தான் முளை பாய்ஞ்ச பின்னால் தான் இந்த கொட்டையை விதைக்கணுங்க. அதுக்கு பின்னால் விதைக்கக்கூடாதுங்க. இப்போ வந்து செடி போட்டு வைங்க, முதல்ல வந்து ஒரு களை செடி சுற்றியாக ஒரு 2 அடி உயரம் வந்த உடனே செடி சுற்றியாக மண்ணை கட்டணுங்க. மண்ணை கட்டினீங்கன்னா அந்த செடி வந்து நல்லா வளர்ச்சி உண்டாகிடுதுங்க. இந்த விவசாயத்தை பற்றி எல்லா பொருளும் காப்பி, மிளகு, இந்த எல்லா இதுக்கும் விவசாயத்தில் வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க சார். ஒரு நாள் முழுவதும் ஆகிடுதுங்க. அங்கே போனோன்னா இந்த பீன்ஸில் என்னென்ன வெரைட்டி சேரணும், என்னென்ன உரங்க போடணும் அவங்களே சொல்கிறாங்க சார். அவங்கேருந்து கொடுக்குற உரமும் இது கொஞ்சம் சேர்த்து நாங்கள் யூஸ் பண்ணி போடுறோம் சார். அதனால தான் இவ்வளோ சுறுசுறுப்பாக வருதுங்க. இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வெண்பன்றி மற்றும் கோழிகளை தாக்கும் ஒட்டுண்ணி நோய்களை தடுப்பதற்கான உயிர் பாதுகாப்பு முறைகளை வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அவ்வகையில் வெண்பன்றி மற்றும் கோழிகளை தாக்கும் ஒட்டுண்ணி நோய்கள் மற்றும் அவற்றை தடுக்கும் முறைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கால்நடை நோய் குறியியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி குமார் தரும் தகவல்கள். இப்பொழுது கோழிகளை தாக்கும் ஒட்டுண்ணி நோய்களையும் அவற்றை தடுக்கும் முறைகளையும் பற்றி இப்பகுதியில் காண்போம். பண்ணையில் வளர்க்கப்படும் கறிக்கோழிகள், முட்டை கோழிகளை விட நாட்டுக்கோழிகள்தான் ஒட்டுண்ணிகள் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. பல வகையான ஒட்டுண்ணிகள் இருந்தாலும் அக ஒட்டுண்ணிகள் மற்றும் புற ஒட்டுண்ணிகளின் தாக்கம் கோழிகளில் அதிகமாக காணப்படுகிறது. அக ஒட்டுண்ணிகளான நாடாப்புழுக்கள், தட்டைப்புழுக்கள் மற்றும் உருளைப்புழுக்களின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் ஒரு செல் ஒட்டுண்ணியான இரத்த கழிச்சல் நோய் என்பது மிகவும் முக்கியமான நோயாக கருதப்படுகிறது. இரத்த கழிச்சல் வந்த நோய் வந்த கோழிகளின் எச்சங்களில் இரத்தமாகவும் பண்ணையை சுற்றிலும் இரத்தமாகவும் காணப்படும். இதனால் இரத்த கழிச்சல் வந்த நோய்களில் அடுத்த 2 3 நாட்களுக்குள் இறப்பு ஏற்பட்டுவிடும். இரத்த கழிச்சல் வந்த கோழிகளுக்கு கால்நடை மருத்துவரை அணுகி தகுந்த சிகிச்சை அளித்து கொள்ள வேண்டும். இரத்த கழிச்சல் நோய் வராமல் பண்ணையில் கோழிகளை பாதுகாக்க பண்ணையில் உள்ள தீவன தொட்டி, தீவன தட்டு மற்றும் உணவு தட்டு ஆகியவற்றை கிருமி நாசினி கொண்டு சுத்தமாக பயன்படுத்த வேண்டும். மேலும் ஆழ்குளங்களை ஈரமாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி ஈரமாக இருக்கும் ஆழ்குளங்களை 100 சதுர அடிக்கு 5 to 100 கிலோ வீதம் சுண்ணாம்புகளை தெளிக்க வேண்டும். மேலும் ஆழ்குளங்களை குறைந்தது 2 மாதத்திற்கு ஒரு முறையாவது ஆழ்குளங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மேலும் முறையான உயிர் தடுப்பு முறைகளை கோழி பண்ணைகளில் கடைபிடித்தால் இந்த வகையான இரத்த கழிச்சல் நோய் இல்லாமல் நாம் கோழிகளை பாதுகாக்கலாம். இப்பொழுது வெண்பன்றிகளை தாக்கும் ஒட்டுண்ணி நோய்களையும் அவற்றை தடுக்கும் முறைகளையும் பற்றி இந்த ஆலோசனை நேரத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். வெண்பன்றிகளை மற்ற கால்நடைகளைப் போலவே எல்லா விதமான ஒட்டுண்ணி நோய்களும் தாக்குகின்றன. இருந்தாலும் இவற்றில் நாடாப்புழுக்களின் தாக்கம் மிகவும் அதிகமாகவும் மற்றும் உருண்டை புழுக்களின் தாக்கம் அதிகமாகவும் காணப்படுகிறது. உருண்டை புழுக்களில் அஸ்காரியாசிஸ் எனப்படும் உருண்டை புழுக்களில் நோய் அதிகமாக காணப்படுவது இது எல்லா வகையான பன்றிகளிலும் காணப்படும். மேலும் பன்றிக்குட்டிகளில் 2 to 3 மாத குட்டிகளை அதிகமாக தாக்குகின்றன. இந்த நோய் வந்த பன்றிக்குட்டிகள் வளர்ச்சி இல்லாமலும் மெல்லிய சொரசொரப்பான ரோமங்களுடனும் மற்றும் தொடர்ந்து கழிச்சல் மற்றும் தொடர்ந்து இருமலுடன் காணப்படும். இவ்வகையான நோய் தாக்கப்பட்ட பன்றிகளில் சிகிச்சையை கால்நடை மருத்துவரிடம் அணுகி முறையாக சிகிச்சை அளித்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த அஸ்காரியாசிஸ் என்ற நோய் வராமல் தடுப்பதற்கு பன்றி அறைகளை கிருமி நாசினி கொண்டு 2 வேளை காலை மற்றும் மாலையில் சுத்தம் செய்ய வேண்டும். மீண்டும் பன்றி பண்ணைகளை முறையான உயிர் தடுப்பு முறைகளை கையாண்டால் இந்த வகையான அஸ்காரியாசிஸ் என்ற நோய் வராமல் தடுக்கலாம். இந்த அஸ்காரியாசிஸ் நோயானது தாயிடமிருந்து குற்றி பன்றிகளுக்குள் பரவும் தன்மை கொண்டது. எனவே சினைப்பன்றிகளை ஈண்டுவதற்கு 2 to 4 நாட்களுக்கு முன்பு
இந்த அஸ்காரியாசிஸ் சூம் என்ற உருளை புழுக்களுக்கு எதிராக குடல் புழு நீக்கம் செய்து ஈனும் அறைகளுக்குள் விட்டால் இவ்வகை நோய் தாயிடமிருந்து குட்டிகளுக்கு பரவாமல் நாம் தடுக்கலாம். இவ்வாறு இந்த கிருமி நாசினி மற்றும் முறையான உயிர் தடுப்பு முறைகளை கையாண்டால் இந்த வெண்பன்றிகளில் வரும் ஒட்டுண்ணி நோய்களை முறையாக நாம் கையாண்டு எந்தவிதமான பொருளாதார இழப்புகளும் இல்லாமல் நாம் பார்த்து கொள்ளலாம். மேலும் விவரம் பெற டாக்டர் வி குமார் அவர்களை 09677545244 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். நெல் பொன்னி செஞ்சியில் குறைந்தபட்சமாக 2000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2812 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் 1500 முதல் 1900 ரூபாய்க்கும், நெல் PPT விருத்தாச்சலத்தில் 2034 முதல் 2385 ரூபாய்க்கும், கருமாந்துறையில் 1200 முதல் 1400 ரூபாய்க்கும், நெல் ஆடுதுறை 43, உசிலம்பட்டியில் 1650 முதல் 1750 ரூபாய்க்கும், விருத்தாச்சலத்தில் 1504 முதல் 1532 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் 1800 முதல் 1900 ரூபாய்க்கும், அவலூர்பேட்டையில் 1350 முதல் 1536 ரூபாய்க்கும், கம்பு இதர ரகம் தேனியில் 1580 முதல் 1620 ரூபாய்க்கும், காரமடையில் 1300 முதல் 1360 ரூபாய்க்கும், உளுந்து இதர ரகம் விழுப்புரத்தில் 5869 முதல் 8299 ரூபாய்க்கும், அவலூர்பேட்டையில் 9879 முதல் 10301 ரூபாய்க்கும், மிளகாய் சிவப்பு மானாமதுரையில் 6000 முதல் 9800 ரூபாய்க்கும், தூத்துக்குடியில் 4500 முதல் 5000 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு ஈரோட்டில் 7514 முதல் 8499 ரூபாய்க்கும், சேலத்தில் 4980 முதல் 5840 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வேளாண் சந்தையில் காஞ்சிபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்துள்ள தமிழ்நாட்டில் 2015ஆம் ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை குறித்த முன்னறிவிப்பு. எதிர்வரக்கூடிய 2015ஆம் ஆண்டின் வடகிழக்கு பருவமழை காலத்திற்கான, அதாவது அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை
மழை பற்றிய முன்னறிவிப்பு செய்வதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதற்காக ஜூன் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பசிபிக் பெருங்கடலில் பூமத்திய ரேகையை ஒட்டியுள்ள கடற்பகுதியின் மேற்பரப்பு, நீரின் வெப்பநிலை மற்றும் தென்மண்டல காற்றழுத்த குறியீடு ஆகியவற்றை உபயோகித்து ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து பெறப்பட்ட மழைமனிதன் என்னும் கணினி கட்டமைப்பு பயன்படுத்தப்பட்டது. இதற்கான தகவல்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து பெறப்பட்டன. தகவல்கள் கிடைக்க இயலாத இடங்களுக்கு மழைமனிதன் கணினி கட்டமைப்பில் உள்ள தகவல்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சேகரிக்கப்பட்ட மழையை பற்றிய புள்ளி விவரங்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு 2015ஆம் ஆண்டில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 60% வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படும் மழையளவு தரப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவகாலத்தில் சராசரி மழையளவு எதிர்பார்க்கப்படும் மாவட்டங்கள் ஈரோடு, திருப்பூர், சேலம், தர்மபுரி, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விருதுநகர், நாகப்பட்டினம், திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, தூத்துக்குடி, மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, சென்னை, கன்னியாகுமரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி. வடகிழக்கு பருவகாலத்தில் சராசரி மழை அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்கப்படும் மாவட்டங்கள் கோயம்புத்தூர், கரூர், திருவாரூர், திருநெல்வேலி, விழுப்புரம் மற்றும் நீலகிரி. தமிழ்நாட்டில் 2015ஆம் ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை முன்னறிவிப்பு. மாவட்ட வாரியாக தெற்கு மண்டல மாவட்டங்களான தூத்துக்குடியில் நீண்டகால சராசரி மழையளவு 410 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் மழையளவு 407 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் அளவுகோல் சராசரி மழை அளவாகவும், திருநெல்வேலியில் நீண்டகால சராசரி மழையளவு 429 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் மழையளவு 498 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் அளவுகோல் சராசரி மழை அளவுக்கு அதிகமாகவும், விருதுநகரில் 378 மில்லிமீட்டராகவும் 390 மில்லிமீட்டராகவும் சராசரி மழை அளவாகவும், புதுக்கோட்டையில் 405 மில்லிமீட்டராகவும் 384 மில்லிமீட்டராகவும் சராசரி மழை அளவாகவும், ராமநாதபுரத்தில் 507 மில்லிமீட்டராகவும் 544 மில்லிமீட்டராகவும் சராசரி மழை அளவாகவும், சிவகங்கையில் 394 மில்லிமீட்டராகவும் 383 மில்லிமீட்டராகவும் சராசரி மழை அளவாகவும், தேனியில் 337 மில்லிமீட்டராகவும் 342 மில்லிமீட்டராகவும் சராசரி மழை அளவாகவும், மதுரையில் 362 மில்லிமீட்டராகவும் 390 மில்லிமீட்டராகவும் சராசரி மழை அளவாகவும், திண்டுக்கல்லில் நீண்டகால சராசரி மழையளவு 376 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் மழையளவு 374 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் அளவுகோல் சராசரி மழை அளவாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல மாவட்டமான கன்னியாகுமரியில் நீண்டகால சராசரி மழையளவு 427 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் மழை அளவு 425 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் அளவுகோல் சராசரி மழை அளவாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலை மற்றும் அதிக உயரமுள்ள மண்டல மாவட்டமான நீலகிரியில் நீண்டகால சராசரி மழையளவு 367 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் மழையளவு 444 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் அளவுகோல் சராசரி மழை அளவுக்கு அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மிதமானது முதல் கனமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். வேளாண்மையில் நல்ல மகசூல் பெற வளமான மண் தேவை. மண் வளத்தை பாதுகாக்க மண்ணுக்கு தேவையான உரங்களை தேவையான நேரத்தில் அளிக்க வேண்டும்.
அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண்ணுக்கேற்ற உரங்கள் குறித்து விளக்குகிறார் ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ராஜா அவர்கள். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் ஒன்று உதகையில் இருக்குது. ஊட்டியில் வந்து நஞ்சுநாடு அப்படின்ற பண்ணை. இது நஞ்சுநாட்டில் நம்ம தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தினுடைய ஒரு பண்ணை இங்கே இருக்குது. இங்கே நம்ம ஒரு 8 ஏக்கர் அளவில் பல்வேறு பயிர்களை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதற்கான இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் உதவியை பொறுத்த வரைக்கும் மலைப்பகுதியில் என்னென்ன பயிர்கள் வருது, அந்த பயிர்களுக்குரிய எந்த விதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தலாம், இயற்கை முறையில் எந்த விதமான ஒரு விளைச்சலை அதிகரிக்க ஆராய்ச்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம உதகையில் நீலகிரி மாவட்டத்தில் முக்கியமாக பயிரிடக்கூடிய பயிர்கள் வந்து முதன்மையானது டீ. தேயிலைக்கு அடுத்தபடியாக இங்கே இருக்கக்கூடிய பயிர்கள் உருளைக்கிழங்கு, கேரட்டு, கோஸு, காலிஃப்ளவர், பீன்ஸு இது போன்ற பயிர்களை நம்ம பயிரிட்டுருக்கோம். இதில் டீக்கு அடுத்தது இந்த காய்கறி பயிர்களில் முக்கியமானது உருளைக்கிழங்கும், அதுக்கு அடுத்தது கேரட்டும். நாங்கள் இந்த உதகை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் என்ன விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம்னா, இயற்கை முறையில் இதை எப்படி பண்ணலாம், முடிஞ்சளவு எப்படி பூச்சிக்கொல்லிகளை ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் எந்த அளவுக்கு குறைக்கலாம் அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பண்ணி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும் பொழுது அடிப்படையானதுன்றது மண்ணு தான். மண்ணினுடைய வளம் தான் விவசாயத்தினுடைய முதுகெலும்பு. பயிர்கள் எல்லாமே செழித்து வளர்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது மண்ணு தான். அந்த மண்ணில் வந்து பல்வேறு நுண்ணுயிர்கள், கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த நுண்ணுயிர்களுடைய செயல் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த நுண்ணுயிர்கள் மூலமாக தான் மண்ணினுடைய வளம் பாதுகாக்கப்படுகிறது. இந்த நுண்ணுயிர்கள் மண்ணில் இருக்கணும்னா முதன்மையாக நம்ம செய்யக்கூடியது மண்ணில் இந்த ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லுவோம், கரிமச்சத்துன்னு சொல்லுவோம். இந்த கரிமச்சத்துன்றது முக்கியமானது. இந்த கரிமச்சத்து மண்ணில் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு தான் ஒரு மண் வளமான மண்ணுன்னு சொல்லுவோம். மண்ணை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் இந்த ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் அல்லது கரிமச்சத்துன்னு சொல்லக்கூடியது 1% இருக்கணும். அந்த மண்ணில் வந்து காற்றோட்டம் இருக்கணும். மண் குருணை வடிவத்தில் இருக்கணும். மண் குருணை வடிவத்தில் இருக்கணும்னா இந்த கரிமச்சத்து முக்கியம். இது மூலமாக தான் காற்று உள்ளே போகும், நீர் உள்ளே போகும், எல்லா சத்துக்களும் உள்ளே போகும். எப்போ இந்த கரிமச்சத்து 1% குறையுதோ நமக்கு எல்லா பிரச்சனையும் வந்துடும். இந்த கரிமச்சத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதை உற்பத்தி செய்கிறதுக்கு, கரிமச்சத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, கம்போஸ்ட் அல்லது இயற்கை எருவை ஒரு ஹெக்டருக்கு 12 டன் ஒரு வருஷத்துக்குன்றது மிக முக்கியமானது. மண்ணில் வந்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் இருக்கும், தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் இருக்கும். நமக்கு தேவையானது இந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை பெருக செய்யணும். அதுக்கு பெருக செய்கிறதுக்கு முதல்ல மண்ணில் இந்த கரிமச்சத்து இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் சொல்லித்தரக்கூடியது விவசாயிகளுக்கு நம்ம மண்ணில் பயிர்கள் செழித்து வளரணும்னா அதுக்கு அடிப்படையான 3 விதமான சத்துக்கள் வேணும். தலைச்சத்து வேணும், சாம்பல் சத்து வேணும், மணிச்சத்து வேணும். இந்த 3 விதமான சத்துக்களையுமே முடிஞ்சளவு இயற்கை முறையில் தரலாம். நீங்கள் எடுத்துக்காட்டாக சொன்னோம்னா தலைச்சத்தை தரதுக்கு கோழி எருவு அல்லது ஆட்டு எருவு பயன்படுத்தலாம். கோழி எருவில் தான் இருக்கிறதுலே அதிகமான தலைச்சத்து இருக்கும். 1.6லேருந்து 2.5 வரைக்கும் தலைச்சத்து அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்தது இந்த மணிச்சத்து தரதுக்கும் எகைன் மீண்டும் நீங்கள் இந்த இயற்கை எருவை பயன்படுத்தலாம். சாம்பல் சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மரத்தினுடைய சாம்பல், இந்த மரத்தை எரிப்பதனால வரக்கூடிய சாம்பல், நல்லா முத்தின மரத்தை எரிக்கிறதுனால வரக்கூடிய சாம்பலில் இந்த சாம்பல் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் சாம்பல் சத்துக்கு மாற்றாக பயன்படுத்தலாம். அதாவது இந்த முறையில் நீங்கள் ரசாயன உரங்களை குறைச்சி இயற்கை வழி உரங்களை பயன்படுத்தலாம். இந்த ஒவ்வொரு சத்துக்கும் தனித்தனியாக நுண்ணுயிர்கள் இருக்குது. இயற்கையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய நுண்ணுயிர்களை நாங்கள் அதை தனியாக பிரித்து அதை பெருக்கும்படிய செய்து அதில் திறன்மிக்க ராசிகள் எது, திறன்மிக்க நுண்ணுயிர்கள் எதுன்னு கண்டறிஞ்சு அதை விவசாயிகளுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நுண்ணுயிரியல் துறையில் நாங்கள் அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா, இது பார்த்திங்கன்னா இது அசோஸ்பெரிலம், இது அந்த நுண்ணுயிர் உரம், இது பாஸ்போபாக்டீரியா நுண்ணுயிர் உரம். இதே மாதிரி பொட்டாஸ் பாக்டீரியாவுக்கும் ஒரு நுண்ணுயிர் உரம் இருக்குது. இந்த 3 நுண்ணுயிர் உரங்களும் 3 விதமான சத்துக்களை மண்ணில் நிலைநிறுத்தக்கூடியது. இப்போ எடுத்துக்காட்டாக சொன்னோம்னா அசோஸ்பெரிலம் தலைச்சத்துக்கு வந்து நம்ம அசோஸ்பெரிலம்னு ஒன்று இருக்குது,
அசட்டோபாக்டர்னு ஒன்று இருக்குது, ரைசோபியம்னு ஒன்று இருக்குது. பயிர்களை பொறுத்து நம்ம எந்த பயிருக்கு எந்த விதமான தலைச்சத்துக்கான நுண்ணுயிர் உரங்களை தரணுமோ அதை பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த பாஸ்போபாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாஸ்போபாக்டீரியான்றது எல்லா பயிர்களுக்கும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மணிச்சத்தை கரைச்சி தரக்கூடிய நுண்ணுயிர் உரமாக பயன்படுத்துவோம். நான் இந்த மண்ணுக்கேற்ற நுண்ணுயிர் உரங்களான அசட்டோபாக்டர், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம், பொட்டாஸ் பாக்டீரியா இதை பற்றி சொல்லுனேன். இது எப்படி மண்ணுக்கு பயன்படுத்தணும்னா இந்த பயிர்களுக்கு பயன்படுத்தும் பொழுது 3 விதமாக பயன்படுத்தலாம். முதலானது விதை நேர்த்தி. விதை நேர்த்தின்னு சொல்லும் பொழுது எல்லா பயிர்களுக்கும் விதை விடும் பொழுதே, விதையை நம்ம நடவு செய்யும் பொழுதே அந்த விதைகளுக்கு கூடவே சேர்த்து ஒரு மேல் பூச்சாக இதை பயன்படுத்தலாம். இப்போ இந்த விதைகளோடு பயன்படுத்தும் பொழுது 1 கிலோ விதைக்கு ஒரு 100 கிராம் வீதம் இதை பயன்படுத்தணும். 1 கிலோ விதை நீங்கள் ஏதோ ஒரு பீன்ஸு அல்லது அவரை ஏதோ ஒரு விதை எடுக்கிறீங்கன்னா அந்த விதையை பொறுத்த வரைக்கும் 1 கிலோ விதைக்கு 100 கிராம் அசோஸ்பைரிலம், 100 கிராம் பாஸ்போபாக்டீரியா, 100 கிராம் பொட்டாஸ் பாக்டீரியா, இதோடு நீங்கள் மற்ற நுண்ணுயிர் நோய்க்கொல்லி உரங்கள் ஏதாவது பயன்படுத்துகிறீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இதை பயன்படுத்தும் பொழுது மற்ற ரசாயன உரங்களையோ ரசாயன மருந்துகளையோ பயன்படுத்தக்கூடாது. இதை ஒரு கிலோவுக்கு 100 கிராம் வீதம் எடுத்துக்கொண்டு அதோடு நன்கு கொதித்து ஆறுன அரிசி கஞ்சி எடுத்துக்கணும். அரிசி கஞ்சி சூடாக இருக்கக்கூடாது, நல்லா குளிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அரிசி கஞ்சி எடுத்துக்கணும். இந்த அரிசி கஞ்சி எதுக்குன்னா இந்த விதைகளோட இந்த நுண்ணுயிர் உரங்கள் ஒட்டுவதற்காக, ஒரு மேல் பூச்சா தரும் பொழுது அது ஒட்டுவதற்காக நம்ம பயன்படுத்தணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை நிழலில் உலர்த்தி வைக்கணும். நிழலில் உலர்த்தி வச்சிங்கன்னா இது இந்த நுண்ணுயிர் உரங்கள் எல்லாமே அந்த அரிசி கஞ்சியில் கலந்து விதைகளோட ஒட்டிக்கொள்ளும். விதைகளோட ஒட்டுனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த நாளோ அல்லது ஒரு 4-5 மணி நேரம் இருந்தோ விதைப்பிற்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னம்னா, இந்த விதைகளினுடைய வேர் முளைச்சி வரும் பொழுதே அதில் இந்த நுண்ணுயிர் உரங்கள் எல்லாமே அதில் பெருகிடும். அப்போ உங்களுக்கு மற்ற நோயும் வராமல் இருக்கும். இந்த நுண்ணுயிர்களுடைய அதனுடைய வேலையும் செய்யும். இது ஒவ்வொன்றும் ஒரு வேலையை செய்யும். இது முதல் முறை. இரண்டாவது முறையாக பயன்படுத்தும் பொழுது நீங்கள் சில பயிர்களை நம்ம நடவு செய்யும் பொழுது சில பயிர்களை விதையை விட்டு அந்த விதையிலேருந்து நாற்று வந்ததுக்கப்புறம் அந்த நாற்றை எடுத்து நடுவோம். அந்த மாதிரி நாற்று எடுத்து நடக்கூடிய பயிர்களுக்கு எல்லாமே அந்த நாட்டினுடைய வேர்பாகத்தில் இந்த நுண்ணுயிர் கலவையை தயார் செஞ்சு அதில் அந்த வேர்பாகத்தை மட்டும் முக்கி எடுத்து நடலாம். இந்த மாதிரி நுண்ணுயிர் உரங்களை பயன்படுத்தும் பொழுது மண்ணினுடைய வளம் நிச்சயமாக பாதுகாக்கப்படும். நீங்கள் ரசாயன உரங்களை இதை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் ரசாயன உரங்களினுடைய செலவில் 50% வரைக்கும் குறைச்சிக்கலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி ஒரு 3 வருடம் 4 வருடம் கழித்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ரசாயன உரங்களுடைய யூரியா, சூப்பர் பாஸ்பேட்டு, பொட்டாஸ் இந்த மாதிரியான ரசாயன உரங்களை 50% வரைக்கும் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி நுண்ணுயிர்களை பயன்படுத்துறதுனால மனிதனுக்கும் நன்மை, மண்ணுக்கும் நன்மை. மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி. ராஜா அவர்களை 0424421710 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 2/11/2015 திங்கட்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் கொய்மலர் சாகுபடியில் பயன்பெற்ற பயனாளி சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா கரடியூர் கிராம வேளாண்மையாளர் எம். மேகலா தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளை புதிதாய் தாக்கும் நோய்கள் மற்றும் அவற்றை தடுக்கும் முறைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோய் குறியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என். பழனிவேல் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீலகிரி மாவட்டத்திற்கான மண் மேலாண்மை குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் R.M. ஜெயபாலகிருஷ்ணன் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.